29வது அத்தியாயம் 57வது வசனம். அல்லாஹ் திருக்குரானில் கூறுகிறான், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே தீர வேண்டும். நீங்கள் அனைவரும் என்னிடமே மீட்டு கொண்டு வரப்படுவீர்கள் என்று திருமறையில் இறைவன் கூறுகிறான். அந்த வகையில் மரணத்தை விட்டு யாராலும் தப்பிக்க இயலாது என்றாலும் ஹாஜியார் வந்தாங்க நம்ம பள்ளியை பார்த்தாங்க. எத்தனை குடும்பம் இருக்குன்னு கேட்டாங்க. 350 குடும்பம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த திட்டத்தை ஆரம்பிங்க அப்படின்னாங்க. சந்தாவே வசூல் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை போட்டிங்கன்னா எப்படி? நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிங்க, உங்களுக்கு அதனுடைய வழிமுறைகளை வழிகாட்டுதலை சொல்கிறோம் அப்படின்னாங்க. ஆரம்பத்தில் ஒரு 8 கிட்டு ஜமாத்தில் உட்காந்து ஆரம்பித்தாங்க. ஒரு 5 கிட்டு வந்துச்சு. தலைவர், செயலாளர், பொருளாளர் போட்டாங்க. முக்கியஸ்தர் ஒரு 8 கிட்டு தான் ஒரு 2 மாதம் கொடுத்தேன். மாஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்து கொஞ்சம் முயற்சி பண்ணோம். அவங்களுடைய வழிகாட்டுதல் படி என்ன சொன்னாங்களோ அந்த மாதிரி ஆளுகளை போய் சந்தித்தோம். கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால நல்லடியாக துணையோடு இப்போ 30 கிட்டு கொடுத்துட்டு வரேன். இந்த 10 மாதமாக தொடர்ந்து எப்பயும் குறைக்கலை. மதுரை மாவட்டத்தில் மஸ்ஜித் சேவை குழு துவங்கிய நேரத்தில் சோலை அழகுபுரம் ஆதம் பள்ளிவாசலில் மஸ்ஜித் சேவை குழு துவங்குவதற்காக அதனுடைய செயலாளர் அக்பர் பாதுஷா அவர்களிடம் நாம் அனுமதி கேட்டபோது உள்ளன்போடு அனுமதி கொடுத்து மஸ்ஜித் சேவை குழுவை துவங்கி கண்ணும் கருத்துமாக பொறுப்புணர்வோடு ஆர்வத்தோடு வயதான காலத்திலும் எந்த ஒரு சேவையையும் ஒதுக்காமல் ஓரங்கட்டாமல் அனைத்தையும் அந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த மாதம் வரை திறம்பட செய்து வந்தவர் இன்று மறைந்து விட்டார் என்ற செய்தி எங்கள் அனைவரையும் ஆழ்ந்த துக்கத்தில் ஆழ்த்தி உள்ளது. இருப்பினும் விதைத்தவர் உறங்கலாம், விதைகள் உறங்காது என்ற வகையில் அவருடைய சேவைகள் இன்ஷா அல்லாஹ் இனியும் தொடரும், உலகம் உள்ளளவும் தொடரும். அல்லாஹ் அதற்கு துணை புரிவானாக. அன்னாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அவருக்கு அவனுடைய பொருத்தத்தை அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன்.